அந்த மருந்தை வந்து நீங்கள் இப்போ சுகர் பேஷண்ட் வராங்கன்னா சுகருக்கு வந்துட்டு அவங்க வந்து இன்சுலினோ இல்லை டேப்லெட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அக்குபங்க்சர் வந்து உங்களுக்கு உடம்புல நல்லா போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஒரு 12 days 14 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அலோபதி மெடிசனை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். அப்ரப்டாக மெடிசன் எப்போவுமே ஸ்டாப் பண்ணவே கூடாது. என்ன டிசீஸ் இருந்தாலும் அப்ரப்டாக மெடிசன் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த ட்ரீட்மெண்ட் அக்குபங்க்சர் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி எல்லா ஆர்கனுக்கும் போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிசனை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மெடிசனே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சுகர் பேஷண்ட் மெடிசனே இல்லாமல் நீங்கள் வந்து சுகர் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி பிபியும் உங்களுக்கு நார்மல் பிபி வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஏதோ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அதனால் நான் அக்குபஞ்சர் எடுத்துக்க முடியாதே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அக்குபஞ்சர் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஹெல்த்தியாக வாழறதுக்கான வழிமுறைகள் அக்குபஞ்சர் சொல்லித்தரும். ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின டவுட் இருந்தால் கீழே நம்பர் வரும், நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, நாங்கள் சொல்கிறோம்.